இன்னமா பொய்சுல்லா தத்திமு மக்காரில் அகலாக், நான் அனுப்பப்பட்டதின் நோக்கம் உங்களிடத்துல பரிபூர்ண ஒரு சிறந்த ஆசிரியராக நான் அனுப்பப்பட்டிருக்கேன். சாதாரண ஒரு அரகர் ஆசிரியர் கிடையாது. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல, பல்கலைக்கழகத்துல அல்லது ஏதோ ஒரு மக்கள் மதரசாக்கள்ல இன்னைக்கு வடநாட்டை சேர்ந்த எத்தனையோ உஸ்தாதுமார்கள் வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் ஆலிம்கள் கிடையாது, சம்பள பற்றாக்குறை. அதனால ஆசிரியரை சேர்க்கக்கூடிய அந்த தருணங்களில் சமயங்கள் அரகர் ஆசிரியரை உள்ள வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட உள்ள சில கெட்ட பழக்கங்கள் மாணவர்களுக்கு அது பிரதிபலிக்குது. ஒரு ஆசிரியராக நாம் வருகின்ற பொழுது நம்மிடத்தில் எந்த நல்ல ஒழுக்கங்கள் இருக்க வேண்டும், இஸ்லாம் எந்த ஒழுக்கங்களை நமக்கு சொல்லித் தருகிறது என்பதை ஆசிரியர்கள் நியமிக்கக்கூடிய நிர்வாகத்தின் பெருமக்கள் சிறந்த ஆசிரியர்களை நியமிக்க கடமைப்பட்டிருக்க வேண்டும். நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு தேதிக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அல்லது பல்வேறு மாவட்டங்களில் பல பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர் அல்லது இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர், இவர்களில் யாராக இருந்தாலும் அல்லது எல்லா துறைகளிலும், ஒரு மருத்துவத்துறை, ஒரு வழக்கறிஞர் துறை அல்லது ஒரு கட்டிடக்கலைத்துறை, இப்படி எந்த துறையாக இருந்தாலும் அத்தனை துறைகளிலும் மனிதர்கள் திறமையாக விளங்குகிறார்கள். இந்த திறமையாளர்களை உருவாக்கியது ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் தான். அந்த ஆசிரியர்களை நாம் கண்ணியப்படுத்துவதில் ஒவ்வொரு நாளும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்க பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையை அதை கடமையாக்கி வைத்திருக்கிறார். அத்தஹியாத்து லில்லாஹ் என்ற தொடர் வரக்கூடிய அந்த துஆக்களில் அல்லாஹும்ம மக்ஃபிர்லி வலி வாலிதைய வலி உஸ்தாதி என்று அல்லாஹ் தொழுகையிலே உஸ்தாதை கொண்டாந்து சேர்த்திருக்கிறார். ஆசிரியர் எவ்வளவு உயர்வாக என்பதற்கு நாம் தொழுகையில ஓதக்கூடிய அந்த